வணக்கம். நான் தான் சௌமியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருங்க. நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு வந்த பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. ஸோ இந்த ஃபெஸ்டிவலை நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், எங்கே வாங்கினேன் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த விலாகில் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் காலையிலே இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்து பாண்டையில் போயிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் காலையிலே ஒரு 4 o'clockலாம் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து நேரு ஸ்ட்ரீட் வந்து போயாச்சு. ஸோ நேரு ஸ்ட்ரீட் போயிட்டிங்க அப்படின்னா அங்கே தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கேருந்து சின்ன சின்ன கடையில் இருக்கவங்களாம் இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு தான் விற்பாங்க. நான் இது வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கெல்லாம் வாங்கினது கிடையாது. டேரெக்டாக நான் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட் போயிட்டு தான் வாங்குவேன். இன்றைக்கி என்னவோ தோணுச்சு, இங்கே போய் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ காலையில் நாங்கள் போனது ரொம்ப இயர்லி தான். ஆனால் அப்போயுமே அவ்வளோ க்ரௌடு, செம்ம டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக போனோம் அப்படின்னா ஒரு 4 o'clockலாம் அங்கே இருந்தோம்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5:30, 5:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ போனதும் அங்கே தனித்தனியாக என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாமே வாங்கிக்கிட்டேன். கரும்பு வந்து வாங்கினேன். ஸோ அது அன்னியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால 2 கரும்பாக ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஈச் வந்து 30 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா என்ன வாங்கணுன்ற ஐடியாஸ் அங்கே போனோடனே உங்களுக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே ரொம்ப பிளாங்காக தான் போனேன். சரி ஓகே அப்படிங்க போனதுக்கப்புறமா அங்கே ஒரு தாத்தா வந்து இந்த தோரணம்லாம் பின்னிட்டு இருந்தார். அதை பார்த்தோன்னே சரி இது வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது வாங்கினேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாங்கொத்து அதெல்லாமே அங்கேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் நெல் பார்த்தேன் அங்கே. ஸோ அந்த நெல்லை பார்த்தோன்னே அது வாங்கணும்னு தோணுச்சு. அது வாங்கிக்கிட்டேன். அந்த தோரணம் எவ்வளோ வேணுமோ அதெல்லாமே வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எல்லா பழமும் கலந்தா மாதிரி ஒரு பிளேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் இங்கே வந்து மொத்தமாக வாங்குவாங்க. ஸோ 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு போயிட்டு தான் நமக்கு அந்த தட்டில் வச்சு கொடுப்பாங்க. ஒரு பிளேட் வந்து 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் இங்கே வந்து தனித்தனியாக வாங்கிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டேன். ஸோ அப்படி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு சோளம் அதெல்லாமே வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தாமரைப்பூ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வாங்குறதுக்கு அப்படியே மணக்குள விநாயகர் கோவில் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாமரைப்பூ கிடைக்கும். இங்கேயுமே இருந்துச்சு. பட் ஆனால் அல்லி நிறையா இருந்தது. அல்லிப்பூ நிறையா இருந்தது. எனக்கு தாமரைப்பூ தான் வேணும்னு சொல்லிட்டு நான் இங்கே போய் வாங்கிட்டேன். எவ்ரி மார்னிங் வந்து இங்கே ஒரு 7:30க்கு மேலே உங்களுக்கு வந்து பூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னா போய் பாருங்கள். இது மொத்தமாகவே ஒரு 100 rupeesக்கு தான் கொடுத்துருந்தாங்க. நிறையா கொடுத்துருந்தாங்க. அப்புறமா அப்படியே கோவில் பக்கம் வந்தால் கோவிலில் அவ்வளோ க்ரௌடுங்க. காலையிலேயே செம்ம க்ரௌடு. சரி இன்றைக்கி அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரீயாக ஒரு நாள் போய் அவரை பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால தான். அங்கே தேவையான பொருள் எல்லாமே அங்கே வாங்கிக்கிட்டு பிள்ளையார் மட்டும் நான் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் வந்து தான் வாங்கினேன். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே இல்லவே இல்லை. ஸோ அதனால டேரெக்டாக வந்து அரியாங்குப்பம் வந்து அங்கே தான் வாங்கினேன். ஸோ குட்டி பிள்ளையார்லேருந்து பெரிய பிள்ளையார் வரைக்கும் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த பிள்ளையார் ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர்லாம் அதிகமாக இல்லாமல் அழகாக ஒரு கல்லில் செஞ்ச மாதிரி இருந்தார். சரி ஓகேன்னு வாங்கிக்கிட்டோம். ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. முன்னை விட அதிகமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அங்கே வந்து நம்ம இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நாளில் அவங்க ஏர்ன் பண்ணுறது. ஸோ இதில் போய் பார்கெயின் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு குட்டி பிள்ளையார் வாங்கிக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு குட்டி பிள்ளையார் வாங்கிக்கிட்டு போயிட்டு அம்மா வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீடெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த டெக்கரேஷன் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். முன்னாடியே வந்து பெருசாக பிளான்லாம் எதுவுமே கிடையாது. அப்போதைக்கு அந்த டைமில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தன்யா அவங்க அப்பாவும் இல்லை. ஸோ அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் தான் அப்படின்றதுனால சமையலை ரொம்ப சிம்பிளாக்கிக்கிட்டு வீட்டில் என்னெல்லாம் குக் பண்ண என்ன டெக்கரேட் பண்ணுறது அதெல்லாமே பிளான் பண்ணி நானும் தன்யாவும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். கடலை பருப்பில் எப்பயுமே ஒரு கொழுக்கட்டை செய்வேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுதான் வந்து காலையிலே எழுந்து ஊற வச்சுட்டேன். அது ஒரு 4 hours ஊறினா போதும். அது கூடவே வெள்ளை கொண்ட கடலையும் ஊற வச்சுருந்தேன். ஸோ 2யும் வேக வைக்கிறதுக்காக அந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி ஒரு 3 விசில் கொடுத்தோன்னா இந்த கடலை வெந்துடும். அப்படியே கடலைப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணாலே வெந்துடும். இதெல்லாமே ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் விநாயகரை வந்து ரெடி பண்ணுறதுக்காக அவரை தான் டெக்கரேட் பண்ணுற வேலை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மணக்கட்டை எல்லாமே புதுசாக தான் வாங்கினேன்.
பிள்ளையார் வாங்கும்போது வெறும் கையில் வாங்கக்கூடாது. ஒன்று தாம்பூல் தட்டு எடுத்துகிட்டு போய் வாங்கணும், அப்படி இல்லைனா மனையில் வச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் புது மனை வாங்கிக்கிட்டேன். சரி, பின்னாடி டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, பேப்பர் டேப் வந்து ஒட்டிட்டேன். செவுத்தில் ஃபுல்லாக பேப்பர் டேப் ஒட்டிட்டோன்னா பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பெயிண்ட் வரவே வராது. அதுக்கு மேலே டபுள் சைட் டேப் ஒட்டினீங்க அப்படின்னா தான் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த டைல்ஸில் ஒட்டாது. ஏன்னா நம்ம இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி ஹோன் ஹவுஸாக இருந்தாலுமே சரி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ ஏதோ ஒரு பார்ட்டி பலூன்லாம் ஒட்டுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே ஃபர்ஸ்ட்டு பேப்பர் டேப் நல்லா போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் எதுவுமே வராது. உங்களுக்கு டெக்கர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பின்னாடி வந்து சாமந்தி பூ தான் வைக்க போகிறேன். அதுக்காக தான் சாமந்தி பூ ஃபஸ்ட்டு அந்த காம்பு வச்சேன், அது நிற்கவே இல்லை. அதனால் பூவோட இதழை வந்து ஒட்டுனா அது அழகாக ஒட்டிக்கிச்சு. ஸோ இதே மாதிரி வரிசையாக நீட்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்னதாக நம்ம வந்து தாமரை இதழ் வந்து ஒட்ட போகிறேன். இதெல்லாமே அந்த டைமில் என்னெல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்ட மெத்தடே. ஸோ மற்றபடி ஏதோ பிளான்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் சின்ன சின்னதாக அங்கங்கே ஒட்டிட்டோம். பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு அந்த பேக்ரவுண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் சரின்ட்டு நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேன். ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் அழகாக கடலைப்பருப்பு வெந்துடுச்சு. அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை வந்து மேக் பண்ணிப்பேன். நான் கொழுக்கட்டை அச்சு வச்சு பண்ணுவேன். அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அன்னைக்கு போய் எங்கே கேட்டாலுமே கொழுக்கட்டை அச்சு கிடைக்கவே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அச்சுலாம் இருந்ததோ கையாலே கொஞ்சம் அச்சில் கொஞ்சம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டா நமக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். கடலையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே படையலுக்கும் ரெடி பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்த பழம், கரும்பு, அதுக்கப்புறம் அவல் கடலை, பொரி அவல் கடலை அண்ட் சோளம் எல்லாத்தையும் வச்சாச்சு. அண்ட் ஒரே ஒரு விளக்கு, பெரிய அகல் விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து நடுவில் வச்சுருந்தேன். அந்த கீழே இருக்குல்ல அந்த தாமரைப்பூ, அது எல்லாமே வந்து தன்யஸ்ரீ வந்து டெக்கரேட் பண்ணது. இன்றைக்கி எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணதே அவங்க தான். ஸோ சின்ன சின்ன டெக்கரேஷன், அதுக்கப்புறம் தேவையான பொருள்லாம் எடுத்து வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க அப்பா இருந்தாருன்னா அவர் மோஸ்ட் ஆஃப் அவளை பார்த்துப்பாரு. அவர் இல்லை அப்படின்னா அம்மா வச்சுருப்பாங்க. ஸோ அம்மா கிட்ட தான் அனுப்பி வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இது கொண்டாடுறதுனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து வீடு இன்னும் பெருசாக எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையவே கிடையாது. ஸோ அப்படியே இருக்கிறத எடுத்த பொருள் அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி தம்பி அன்னைக்கு முன்னாடி நாள் தான் போயிட்டு அவனை ஊருக்கு அனுப்பிட்டு அடுத்த நாள் தான் திரும்ப இது வந்தது. ஸோ அதனால் அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்குது. இந்த வீட்டோட அட்மாஸ்பியர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அங்கே இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இது நான் மாடியில் இருக்கேன். ஸோ பெருசாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி வென்டிலேஷன் சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லா பக்கமும் ஜன்னல் இருக்குது. அதனால் அந்த பிரச்சனையும் எனக்கு கிடையவே கிடையாது. மேலே ஏறி இறங்குறது அண்ட் பாப்பா வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா படிக்கட்டு கீழே இறங்குறதுல அது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அது மட்டும்தான் டிஃபிகல்ட்டான விஷயம். மற்றபடி ஓகே தான். ஸோ சீக்கிரமாக நாளைக்கு டியூஸ்டேயில் நாளைக்கு வந்து ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றேன். நாளைக்கு வந்து எல்லாமே வீடு ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டேன். அது நாளைக்கு கண்டிப்பாக ஹோம் டூர் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுதான். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்லேயும் சரி இன்ஸ்டாலையும் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வாட்ஸ்அப்லேயே கேட்டாங்க. அதனால் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் சின்ன சின்ன டிப்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் வந்து படைச்சிட்டு அண்ட் வடை பாயசத்தோடு சாப்பாடு வச்சு படைப்பாங்க எப்பயுமே. அன்றைக்கி வந்து அம்மா வந்து நீ அங்கே வந்து சாப்பிட்டுடு, நீ வீட்டில் சும்மா படைச்சிக்கோ அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே போய் தான் மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் அண்ட் ஒரு 11 o'clock ஒரு 11:30க்கெலாம் படைச்சாச்சு. ஏன்னா வந்து 2 மணியோடு முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக படைச்சி முடிச்சாச்சு. முதல் கடவுள் நமக்கு விநாயகர் தான். ஸோ அவரை வணங்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் அது நல்லதாகவே நடக்கும். அப்படி தான் அவருக்கே அந்த வரன் கிடச்சிருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ அதை உங்களோட நம்பிக்கையோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்கள் கை கொடுக்கும். அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்ம கடவுளே இல்லைன்னு சொன்னாலுமே சரி, நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குன்றதை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா அந்த பவர் உங்களுக்கான மிராக்கல்ஸை கொடுக்கும். அது கொடுத்து தான் ஆகணும்.
நம்பணும், வேறு ஆப்ஷனே கிடையவே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த நம்புகிறோமோ, எந்த அளவுக்கு அதை நம்ம ஆசைப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அவளும் வந்து சாமி கும்பிட்டுட்டா. ஸோ பாப்பா வந்து நான் கேட்டேன், என்ன சாமி கும்பிட்ட அப்படின்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட்டு சொன்னது என்னென்னா, சூரிய மாமா சீக்கிரமாக வரணும் அப்படின்றது மட்டும்தான். எப்போ கேட்டாலும் அதை தான் அவள் ஃபஸ்ட்டு சொல்வாள். அதுக்கப்புறமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்க நிறையா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் சொன்னால் தான் அதுக்கப்புறம் சரின்ட்டு இப்போ தான் கொஞ்சம் அழுகை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு உண்மையாகவே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த கொழுக்கட்டை, அந்த கடலை, ஸோ அது சாப்பிட்டதே செம்மையாக வயிறு திருப்தியாக இருந்தது. அண்ட் சாமி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சில பேர் நினைப்பாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த டெக்கரேஷன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்கிறத பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் அதெல்லாம் எடுப்பேனே. ஸோ வீடியோஸ் இப்போ தானே ஒரு 2 வருஷமாக தான் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடியிலிருந்தே அந்த ஹேபிட் எனக்கு இருக்குது. அந்த வீட்டை அழகாக வச்சுக்கிறது, சாமி ரொம்ப அழகாக பார்த்துக்கிறது, அந்த அழகை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே அழகாக மாற ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி புது வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு சாமி ரூம்லாம் ஈஸியாக செட் ஆகிடுச்சு. எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையவே இல்லை. அங்கேருந்து வந்தோடனே அவரை வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னாலே மனசு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஸோ வீடே ரொம்ப காமாக அண்ட் அதே மாதிரி ரொம்ப நிம்மதியாக அது இருக்குது. ஸோ அதுதான் முக்கியம். நம்ம எங்கே இருக்கிறோம், எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம், சின்ன வீட்டில் இருக்கோம், நோ மேட்டர். ஸோ எவ்வளோ நிம்மதியாக இருக்கும், ஸோ எவ்வளோ அமைதியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி இந்த துளசி மாடை வந்து இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே நிறைய பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை விட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. எதிர்க்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் பாப்பாலாம் நிற்பா, ஸோ அங்கே கால் படுற மாதிரி இருக்கும். எனக்கு அதனாலே கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ வைக்கலாமா வேண்டாமான்னு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி விலாக் இது தான். ஸோ இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இன்றைக்கே வந்து பிள்ளையார் ஒரு நாள் மட்டும் தான் வச்சுருப்பேன். 5 நாள் வைப்பாங்க, சில பேர் 9 நாள்லாம் வைப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு நாள் தான் வச்சுருந்தோம். ஸோ காலையில் வந்துட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு முன்னாடியே தண்ணியில் கரைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு வாரம் அவர் வந்து வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்றது தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் டெக்கரேஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த தாமரைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தில்ல, அதெல்லாமே வந்து சின்ன சின்னதாக அழகாக தோரணம் மாதிரி கட்டி அருகாலில் வந்து கொடுத்துருந்தேன். அண்ட் அங்கங்கே இந்த தோரணம் இதெல்லாம் வச்சதுக்கப்புறமே வீடே ரொம்ப மங்களகரமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆச்சு. அண்ட் ஈவினிங் ஒரு 5:30 போல் நான் சாமி எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கத்துலேயே குளம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் குளத்துல தான் எப்பயுமே விடுவோம். அம்மா வச்சுருக்கிறது குட்டியாக இருக்குல்ல, அதுவும் நாங்கள் வந்து பெருசாக ஒரே மாடல் தான், ஆனால் குட்டி பெருசு அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அவர் கீழே இங்கே மேலே வச்சு சாமி கும்பிட்டாச்சு. எப்பயுமே தன்யஸ்ரீ தான் வந்து அதை கரைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படியே அதையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி சாமியும் வரும், நைட்டு போல் சாமி வரும். சாமி கும்பிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டே கம்ப்ளீட்டட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிற சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். பெருசாக இருக்கணும்லாம் அவசியமே கிடையவே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ அது எந்த அளவுக்கு அமைச்சிக்கிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஏக்கம் அந்த ஏமாற்றம் ரெண்டுமே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் பெருசாக எதுக்கும் ஆசைப்படாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோமே. ஸோ பெருசாக எது மேலேயும் ஆசை வைக்காமல் இருங்க. யார் மேலேயும் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வைக்காதீங்க. அது யாராக இருந்தாலுமே சரி. நமக்கு எப்பயுமே நம்ம தான் தோணை, நம்மளே தான் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். ஸோ வெளியே இருந்து யாரும் வந்து மோட்டிவேட்லாம் பண்ணவும் மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்யுங்க. செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை சுற்றி எல்லாமே உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக தான் தெரியும். ஸோ சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் தான், அது இல்லாமல் லைஃப் இருக்கவே இருக்காது. ஸோ நம்மளை படைச்சவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணுன்றது. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. ஹாப்பியாக இருங்க.